ஐஎஃப்எஸ் சொந்தங்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐஎஃப்எஸ்னால் இந்தியன் ஃபோர்ஜன் சர்வீஸு, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சர்வீஸு. ஐஎஃப்எஸ்க்கு ஷார்ட் நேம் இது ரெண்டு மட்டும்தான். ஆனால் மூணாவது ஐஎஃப்எஸ் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் அப்படின்ற மூணாவது ஒரு பெயரை உருவாக்குனது நம்ம வேலூரை சேர்ந்த லட்சுமி நாராயணன் தான் அந்த பேர் சேரும். இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் ஒரு பெரிய தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பெரிய ஸ்கேம் நடத்திய ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸ்னு ஒரு பேர் வச்சு அதுக்கு ஒரு ஷார்ட்டு ஐஎஃப்எஸ். அதாவது ஐஏஎஸில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஐஏஎஸ் வகுப்பு எழுதுனாங்கன்னா ஒரு 20-25 இடத்துல வேலை கிடைக்கும். அதில் தான் அந்த ஐஎஃப்எஸ்ன்னு ஒரு 2 எழுத்து ஷார்ட் நேம் அப்படின்னு வரும். இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸ்னு ஒரு பேர் வச்சுருக்கிறான் இல்லையா, அதுக்கு ஷார்ட் நேமு ஐஎஃப்எஸ்ன்னு வச்சுருப்பான். யார்? லட்சுமி நாராயணன். ஐஎஃப்எஸ் அப்படின்றதுல ஐஏஎஸ் அதிகாரிங்க எழுதிருக்கக்கூடிய ஒரு படிச்சுட்டு போவாங்க பார்த்தீங்களா, அது வேலை கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த இன்டர்நேஷ்னல் ஃபோர்ஜன் சர்வீஸு. இந்தியன் ஃபோர்ஜன் சர்வீஸ். நான் வேறு அவனுங்களா கூட சேர்ந்து மாற்றி சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்தியன் ஃபோர்ஜன் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் சர்வீஸ். இது மொத்தம் ரெண்டு இது பேர் இருக்குது. அதில் இவனுங்க இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸ்னு ஒரு பேர் ஒன்று வச்சு ஐஎஃப்எஸ்ன்னு இவனுங்க உருவாக்கிட்டானுங்க. நம்ம லட்சுமி நாராயணன் மக்கள்கிட்ட பணத்தை சுருண்டி எக்கச்சக்கமான கோடிக்கணக்கில் பணத்தை கொள்ளையடிச்சு 12 நபரில் 2 பேர் மட்டுமே கைது பண்ணியிருக்கிறாங்க. 10 பேர் இன்னும் கைது பண்ணாமல் இருக்கிறாங்க. நாளைக்கு ஜனார்தனனோட பெயில் கேட்டிருக்கிறாரு. நம்ம மக்கள் யாரெல்லாம் நீங்கள் ஜனார்தனனோட ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க கோடிக்கணக்கில் சொத்து வாங்கி பதுக்கி வச்சுருந்த அவங்க பேர் ஒரு அம்மையார் பேர் ஒன்று வரும். அவங்க பேர் கூட என்னவோ ஆஷாவோ என்னவோ பேர் வரும். அவர் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் பெயில் கேட்டிருக்கிறார். யார்? நம்ம ஜனார்தனன். அப்போது இதுக்கு அதாவது ஐஎஃப்எஸ்க்கு இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸுக்கும் இவருக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்ட்டு இவர் பெயில் போட்டிருக்கிற மாதிரி இருக்குது அந்த பெட்டிஷனில். அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னா மக்கள்கிட்டேருந்து ஏகமாக ஜூம் ஐடியில் முதல்ல பேசி பணத்தை கலெக்ட் பண்ணி கொடுத்ததில் முதல்ல குற்றவாளி இந்த நாய் தான். ஜனார்தனன்ற ஒரு தெருப்பொறிக்கு பையன்தான் மக்கள்கிட்ட ஏகப்பட்ட பணத்தை கலெக்ட் பண்ணி கொடுக்குற 2வது நபர். அதாவது ஜெகன்ன்றவன் தான் ஃபஸ்ட்டு நபர். ஜூம் ஐடியில் அடிக்கடி வருவோம். நம்ம தாமலா தெருவை சேர்ந்த தனசேகரன், மதனகோபாலோட மகன் தனசேகரன்றவர் பொதுமக்கள் கூட அடுத்து அவர் லீடர். அடுத்த லீடரில் இந்த லீடர் மக்கள்கிட்ட கொண்டு போய் இவருக்கு ஸ்கேம் எப்படி நடத்துவானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு லீடரை உருவாக்குவானுங்க. ஒரு 10 பேர் 20 பேர் பணத்தை உருவாக்கி அவனுக்கு பணத்தை போட சொல்லி அவனுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அதில் கொண்டு உள்ளே போட்டாங்கன்னா அது மாதம் இவனுக்கு தவணை முறையில் கரெக்டாக கொடுத்தாங்கனாவே இவனோட ருசிக்கும் ஆசைக்கும் இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, ஏகப்பட்ட பணத்தை பொதுமக்கள்கிட்ட நீ வாங்கிட்டு இத்தனை கோடி இத்தனை மாதத்துக்குள்ளே கொடுத்துட்டுனா இவ்வளோ பர்சன்டேஜ் நான் உனக்கு கொடுத்துருவேன் அந்த அமௌண்ட்டு கொடுத்தது இதுக்கு. அது இல்லாமல் இவன் இப்போ பொதுமக்கள்கிட்ட 10% கொடுக்குறோம் 5% கொடுக்குறோன்னு சொல்லி வாங்கி இதில் இவன் 5% 10% எடுக்கிறது. அந்தமாரி ஒரு பெரிய ஸ்கேம் நடத்தினானுங்க. அந்த ஜூம் ஐடியில் வரவன் தான் ஜனார்தனன்றவன். அதுதான் அந்த ஜூம் ஐடியில் பேசி பொதுமக்களை ஒரு பெரிய பிரெயின் வாஷு இந்த கேன்வாஷ் பண்ணக்கூடிய ஒரு 1ஆம் நம்பர் அயோக்கிய பையன் தான் இந்த ஜனார்தனன்றவன். அதுக்கு அடுத்தது ஜெகன்ன்றவங்கிட்டையும் பணத்தை முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. ஜனார்தனன்றவங்ககிட்ட அது லட்சுமி நாராயணனோட லெஃப்ட் அண்ட் ரைட்டாக இருந்தவன் அவன் ஒரு ஆள். அதே போல் மோகன் பாபுன்றவன். மோகன் பாபு லட்சுமி நாராயணனை தூங்கவே விட மாட்டார். அவர் அவ்வளோ கோடிக்கணக்கில் ஐடி நிறுவனத்திலேருந்து ஏகப்பட்ட மக்கள்கிட்டேருந்தையும் ஐஏஎஸ் அதிகாரிகிட்டையும் போலீஸுங்கிட்டையும் இன்ஜினியரிங்கிட்டையும் எத்தனை பேர் எல்லாம் டாக்டர்ஸுக்கு. நாங்கள் இந்த சென்னை போகிற ரூட்டில் ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று க்ரீன் ஹோட்டலில் ஏதோ ஒரு ஹோட்டல் இருக்குது. அதில் மீட்டிங் வச்சுருப்பானுங்க. அந்த ஹோட்டலில் ஒரு சமோசாவும் ஒரு டீயும் கொடுத்து அவ்வளோ பெரிய மீட்டிங் வச்சானுங்க. நாய் கூட அவனோட பேண்ட்டில் ஒன்றுக்கு அடிக்காது. யார்? லட்சுமி நாராயணன் பக்கத்தில் போய் நாய் கூட ஒன்றுக்கு அடிக்காது. அவன் காரு கொண்டு நிறுத்திட்டு 4 அந்த பிளாக் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அவனை பாடி கார்டு
அவன் 4 பேர் அவனை சுற்றி 4 பேர் போகிறவங்க, இவன் சென்ட்ரல் நடந்து போகிறான். அதாவது பெரிய ஒரு நடிகர் மக்கள் ஒரு நடிகர் இருந்தாருன்னா மக்கள் ரொம்ப சூழ்ந்துக்குவாங்க. ஒரு அரசியல் அமைப்பு சம்மந்தப்பட்டதாக இருந்தால் மக்கள் சூழ்ந்துக்குவாங்க. ஒரு பிரபலப்பட்ட ஒரு ஆளாக இருந்தா அப்படின்னா ஒரு சூழ்ந்துக்குவாங்க. அதுக்காக தான் அந்த 4 பிளாக் அந்த கார்ட்ஸ் வைப்பாங்க. அது எல்லாருக்கும் மக்களுக்கு உங்களுக்கும் தெரியும். என்னோட புரிதலுக்கு எனக்கு அப்படி தான் வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இவனோட ஃபேண்ட் இல்லை, இவனோட டயரில் கூட ஒன்றும் கிடைக்காதுங்க, ஒரு நாய் போய் அவன் பக்கத்தில். ஆனால் இவனுக்கு அந்த சுற்றி 4 பேர் போட்டுக்கிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ளே வரான். ஹோட்டல் யார், லட்சுமி நாராயணன்றவன் ஹோட்டலுக்குள்ளே வந்து நிற்கிறான். அதுக்கு தனசேகர் தான் அந்த இடத்த அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது. யார், காஞ்சிபுரத்தை சேர்ந்த மதன கோபால் மகன் பூக்கடை தெரு பக்கத்தில் அவன் வீடு இருக்குது இல்லைங்களா. அவன் வழக்கத்தீஸ்வரர் கோயில் பக்கத்தில் குலோப் டேஸ்னு ஃபோட்டோ வீடியோ வச்சு கடை வச்சு இருக்கிற 1ஆம் நம்பர் ஆள் தான் அவர் ரைட் ஹேண்ட் சைடில் இருந்து மைக்கு வச்சு பேசி இந்த அத்தனை மக்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுற லெவலுக்கு அந்த இடத்த அந்த ஸ்கேம் தான் இது. முற்றிலுமே அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கி பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய ஸ்கேம் நடத்திக்கிட்டு இருக்கிற விஷயத்த சுத்தமாக மக்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் அவங்க பணத்தை வாங்கி அவங்களுக்கே கொடுத்து இது பெரும் ஏகப்பட்ட ஒரு ஸ்கேம் நடத்தி ஒரு பணத்தை ஏமாற்றக்கூடிய ஒரு பேர் வழி தான் நம்ம தனசேகரன்றவர் இந்த ஒரு ஸ்கேம் நடத்தி ரைட் ஹேண்ட் சைடே இருந்தார். அதில் இவ்வளோ மக்களும் இவ்வளோ நம்ம அதை பார்த்த உடனே சரி, எத்தனையோ காவல்துறைகள் எல்லாம் அதில் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. அதில் காவல்துறை அதிகாரிகளாம் ஒரு அன்யூனிஃபார்ம் வந்திருந்தாங்க, பட் யூனிஃபார்ம் வரல. அன்யூனிஃபார்ம் வராங்க, டாக்டர்லாம் இவங்களாம் பக்கத்தில் உட்காந்துக்கலாம் சொல்கிறாங்க, இவர் டாக்டருங்க, இவர் இன்ஜினியருங்க. அவங்க பக்கத்தில் தான் லைனாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த டைமுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 4 கோடிக்கு மேலே போட்டிருந்தேன் அந்த டைமில். அதுக்கப்புறமா தான் ஜூன்லேருந்து நம்ம அதான் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுக்கு அப்புறம் மே, ஏப்ரல், ஜூன், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, அது ஜூனில் 6ஆம் மாதம் போட்டாங்க இல்லையா. அது இந்த 3 மாதம்குள்ளே 1ஆம் மாதத்துலேருந்து இவ்வளோ வரைக்கும் என்கிட்ட கிட்டத்தட்ட அவன் வாங்கின பணம் தான் அதிகமாக வாங்கி அவனோட வீடே அவன் தனியாக வாங்கி வச்சுக்கிட்டாரு. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நாளைக்கு ஜனார்தனன்றவருக்கு பெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால நிறைய பேர் இந்தமாரி விஷயம் தெரியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் நாளைக்கு 8 மணிக்கு நீங்கள் அந்த கோர்ட்டு வளாகத்தில் போயிட்டு அந்த இடத்துல நீங்கள் ஆஜராகி ஜனார்தனனுக்கு தான் முக்கிய குற்றவாளின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பத்திரம் ஒன்று கொடுப்பாங்க. 500 ரூபாயிலேருந்து 400 ரூபாயிலேருந்து 500 ரூபாய்க்குள்ளே தான் செலவாகும் உங்களுக்கு. அந்த ஒரு வக்கீல் ஒருத்தர் இருப்பார் அங்கே. ஜனார்தனோட வக்கீல் கிடையாது, நான் பொதுமக்கள் வச்சிருக்கிற ஒரு வக்கீல் வச்சுருக்குறாங்க அங்கே. பைசாலாம் எதுவும் அவர் வாங்க மாட்டார். உங்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு இந்த கேஸு சம்மந்தப்பட்டதில் ஒரு பெட்டிஷன் EOW கிட்ட கொடுக்குறவங்களா இருந்தீங்கனாலும் அங்கே போய் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவர் போய் கோர்ட்டில் ஆஜராகி நாளைக்கு போய் நீங்கள், அதாவது 8/5/2025 நாளைக்கு தான் 8ஆம் தேதி தான் நீங்கள் அங்கே இருக்கணும். நாளைக்கு நீங்கள் போனீங்கன்னா அதை நாளைக்கு தான், இன்றைக்கி 7 நான் பேசிக்கிட்டு இருக்குது, இன்றைக்கி 7 டேட்டு, நாளைக்கு 8ஆம் தேதி நீங்கள் காலையில் 8 மணிக்கு அந்த கோர்ட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் கால் பண்ணி என் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கோர்ட்டு வளாகத்தில் போய் அந்த இடத்துல நின்னீங்கன்னா அங்கே ஒரு நான் கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே இருப்பாங்க. முக்கிய குற்றவாளி அவனுக்கு பெயில் கேட்டுருக்கிறாரு. அவருக்கு பெயில் கொடுக்கவே கூடாதுன்றது தான் பொதுமக்களோட மிகப்பெரிய ஒரு எண்ணமாக இருக்குது. ஏன்னா பொதுமக்கள்கிட்ட இப்போ ஸ்கேமாக, அதாவது ஜூம் ஐடியிலே ஒரு ஸ்கேம் மாதிரி நடத்தி இந்த பணத்தை வசூல் பண்ணதே அவனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்தது. முதல்ல இவர் ஒரு ஆள், ஜனார்தனன்றவர் ஒரு ஆள். இதை கேட்கும்போது நம்மளுக்கு அப்படியே மனம்லாம் கொதிக்குது. இன்றைக்கி கூட சரி, தீவிரவாதிகள் குற்றவாளிகள்லாம் அதாவது பிறக்கிறது கிடையாது. இவனுங்க மேலே ஒரு கழுதிங்களா தனசேகர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கமிஷனுக்கு ஆசைப்பட்டு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு செயலுக்கு செய்யக்கூடிய ஒரு 1ஆம் நம்பர் 420 ஃப்ராடு மாதிரி வாழ்ந்துக்கிட்டே இருக்கிற மக்களால் உருவாகக்கூடியதான் தீவிரவாதி, குற்றவாளிங்க, நயவஞ்சர்களும் உருவாகுவாங்க கண்டிப்பாக. இன்றைக்கி வரைக்கும் நமக்கு தூக்கம் இல்லாமல் ஒன்று நாள். இன்றைக்கி ஒருத்தர் எனக்கு பழனின்றவர் எங்கள் வீட்டுக்கு போனார். மீண்டும் இந்தமாரி என் பணத்தை வச்சாகட்டும் அப்படின்ற மாதிரி ரொம்ப என்கிட்ட கட்டாயமாக கேட்க ஆரம்பித்தார். 15 லட்சம் ரூபான்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். மாதம் ஃபுல்லாக நான் சம்பாதிச்சா கூட 15லேருந்து 30,000 ரூபாய் கொடுத்து தான் சம்பாதிக்கிறோம். 30,000 ரூபாய் எதுவுமே நமக்கு கார் டியூவும் நம்மளோட வீட்டு டியூவும் கட்டுறதுக்கும் எங்கள் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கும் இந்தமாரி செலவுகள் தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எக்ஸ்ட்ரா எதனா ஒரு வருமானம் வந்தால் நாங்கள் குடும்ப செலவு நாங்கள் பார்த்துக்குறோம்.
இதுதான் எங்களோட தொழில், எங்களோட வாழ்வாதாரமாக போயிட்டு இருக்குது. நீ திடீர்னு பணம் வச்சாகட்டும் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு எதுவும் பேசுகிறதுக்கு எதுவும் உங்கள்கிட்ட பதில் சொல்கிறதுக்கு எதுவும் சூழ்நிலை என்கிட்ட சரியான முறையில் இல்லை. இந்த நிலைமையில் நம்ம ஆளாக்கிட்டார் பற்றியா நம்ம தனசேகர் மதனகோபால் மகன். எனக்கு அவர் மேலே தான் இப்போ கூட அவன் வெறி கொண்டு இருக்கிறோம். நம்ம எனக்கு அவர் வீட்டுக்கு போய் 5-6 பேர் 10 பேர் கூப்பிட்டு போயிட்டு அவர் வீட்டுக்கு முன்ன பிரச்சனை பண்ணுறதுக்கு மனம் இல்லை. முதல்ல என்னன்னா பயம் ஒன்று கிடையாது நம்மளுக்கு, மனம் இல்லை. ஏன் அப்படின்னா அவன் மனைவி, அவருடைய மகன், அவனோட பையன் அப்படிலாம் போய் வீட்டுக்குள்ளே போய் நம்ம இருந்து அவங்க வீட்டில் டீலாம் போட்டு கொடுத்து அதை குடிச்சிட்டு வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்டு இருந்தோம். அவன் கைவிட மாட்டான்ற ஒரு எண்ணத்தினால நம்ம அவனை எதுவுமே பண்ணாமல் இருந்தோம். அவர் எதுவுமே பண்ண முடியாது இருந்தோம். பட் அவர் மேலே மிகப்பெரிய வெறி கொண்டு இருக்கிற ஒரு நம்ம சூழ்நிலை. சரி, நம்மக்கிட்ட பணத்தை கொடுத்தவங்க கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளை முற்றுகையிட்டு பணத்தை கேட்குற சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக நம்ம அவர்கிட்ட போய் அந்த பணத்தை கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும். அது எப்படி எது ஒன்றாலும் நடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஒரு சில நேரம் நம்ம வாழறதுக்கு ஏண்டாப்பான்னு இருக்குது. ஒரு நாள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னே என்னோட சுமங்கலி கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் அவர் தூக்கு மாட்டிக்கின்னு இறந்துட்டார். அவர் இதே பணத்தோட ஐஎஃப்எஸ்சில் பணத்தை கொடுத்தா அவர் 3 மாதத்துக்கு முன்னே 2 பசங்க இருக்குது. அவர் இந்தமாரி கடனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சேர்ந்ததுனால ஒரு 3 மாதத்துக்கு முன்னே ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் உங்களுக்கு, அவர் இறந்துட்டார். அதுபோல் பணத்தை கொடுத்தவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம இனி வரும் காலங்களை எப்படி ஃபேஸ் பண்ணி ஆகணுன்றது தான் நம்ம ஒரு முயற்சி எடுத்து நம்ம அதன்படி பண்ண முடியுமே தவிர மற்றபடி நம்ம இவங்ககிட்டேருந்து பணத்தை நம்ம வசூல் திருப்பி கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அவன் மேலே இந்த கடுகளும் போயிடுச்சு. அவங்ககிட்ட இருக்கிற விஷயம் தெய்வம் தான் நமக்கு அனுகூலமாக இருந்து ஏதாவது செய்யணும். நாம் பணத்தை நாம் கொடுத்தவங்க எல்லோரும் நம்ம வாங்கினவங்க எல்லோரும் நம்மளை கேட்காத விட்டால் நம்ம இதை பற்றி பேச போகிறது கிடையாது. நம்ம தனசேகரோட இது 1ஆம் நம்பர் இது 420 வேலைக்கு பொதுமக்கள் என்கிட்ட கொடுத்தவங்களா இருந்தாலும் நானாக இருந்தாலும் மிகப்பெரிய நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த விஷயம். பட் இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு விஷயம் முத்துதோ அந்த அளவுக்கு அங்கே ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இது நம்ம இறைவனுக்கிட்ட திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். என்றைக்கே ஒரு நாள் முத்திடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எங்கன்னா அது அங்கே தாமலார் தெருவில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்க வேண்டியது ஒன்று வரும். அதுக்குள்ளே என்ன விஷயம் நடந்து எது இறைவன் ஒரு பக்கம் ஒரு வழி காட்டுவான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுபோல் யாராவது நீங்கள் ஜனார்தனனோட பெயில் கேட்டுக்கிறது நீங்கள் அவருக்கு மேலே மறுபடியும் பெட்டிஷன் போட்டு முக்கிய குற்றவாளி இவரும் ஒரு ஆள் தான் அப்படின்னா அதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லாத அவர் பெயில் போட்டிருக்கிறாருன்னா நீங்கள் எல்லோரும் போயிட்டு அவர்கிட்ட அவருக்கு எதிர்ப்பாக நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு நம்ம வக்கீல்கிட்ட போயிட்டு நீங்கள் எதிர்மனு போட்டு யாரும் சிரமம் பார்க்காம அங்கே இருக்கிறவங்க சுற்றுப்பட்டாத்தில் சென்னையிலே இருந்தீங்கன்னா கூட நீங்கள் 8 மணிக்கு அங்கே போங்க. எனக்கு தெரிஞ்ச நம்பர்லாம் கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அவரோட நம்பர் அங்கே போய் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வக்கீல் நம்பர் கூட உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் அங்கே இருக்கிற கோர்ட்டில் அந்த கேஸ் போட்டிருக்கிறாங்க, அவங்களோட நம்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணால் கூட உங்கள் நம்பர் அவங்களோட செல் நம்பர் வாங்கிட்டு போய் கூட நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேற்கொண்டு ஆல்ரெடி பணத்தை நிறைய பேர் இங்கே கொடுத்துருந்தாலோ இன்னும் இஓடபிள்யூ கிட்ட இந்த பெட்டிஷன் போடாமல் இருந்தாலோ இந்த முறை நான் போகிற மாதிரி இருந்தது 9ஆம் தேதி, என்னால் 8ஆம் தேதி போகிற மாதிரி இருந்து என்னால் போக முடியல. அடுத்த முறை நான் கண்டிப்பாக நான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம், எல்லா ஜெராக்ஸும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். சாருக்கிட்ட ஒருத்தர் வெள்ளூர் சேர்ந்த ஒரு சார் ஒருத்தர் அவர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவரை கூட போயிட்டு நானும் அவர் கூப்பிட்டு இருந்து சரி கொஞ்சம் நாங்களே இப்போ வாழ்வாதாரத்தை இழந்துட்டு இருக்கிறோம். எதனா ஒரு வேலைக்கு போனால் தான் நம்மளுக்கு ஒரு வேலை கஞ்சாவது கிடைக்கிறன்ற மாதிரி சூழ்நிலையாக இருக்குது. அன்றைக்கி என்னோட சம்பாதிச்சு அவங்க குடும்ப சூழ்நிலையை சரி செஞ்சுக்கிட்டு வர மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலை. அதனால் எங்களால் இப்போது அந்த கோர்ட்டு வளாகத்துக்கு என்னால் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. தெரிஞ்சவங்க யாருனா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் இதில் முதலீடு செஞ்சுருக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸு வேலூரை சேர்ந்த ஹெட் ஆஃபீஸாக இயங்கி கொண்டிருந்த லட்சுமி நாராயணன்ற ஒரு 1ஆம் நம்பர் 420 வேலை பண்ணிவிட்டு வெளிநாடு தப்பிச்சு ஓடிட்டார். அவர் பிடிக்க கூட நம்ம காவல்துறையால் முடியல. காவல்துறை எப்போ தான் பிடிச்சு நம்ம கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பணத்தை இழந்த மக்கள்கிட்ட திருப்பி கொடுப்பாங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏதோ தொழில் இருக்கிறவங்க அவங்கவுங்க அந்தந்த தொழில் செஞ்சு இப்போ நான் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபியாக இருக்கிறேன், ஏதோ ஒரு மெக்கானிக்காக இருக்கிறேன்,
எத்தையோ ஒரு தொழில் செஞ்சு நம்ம குழந்தைங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ பெட்ரோல் போட்டு காரை ஓட்டிக்கிட்டு பெட்ரோலுக்கு ஒரு டீவை கட்டிக்கிட்டு ஏதாவது இருக்க முடியுது. ஆனால் தொழிலே இல்லாமல் வாழ்வாதாரத்தை இழந்தவங்களாம் கிட்டத்தட்ட பணத்தை கையில் முழுக்க டோட்டலாக மொத்தமாக கொடுத்தவங்களோட வாழ்வாதாரன்றது இன்றைக்கி மிகப்பெரிய கேள்விக்குறியாச்சு. எல்லா பணமும் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது வந்தால் அதில் வர இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் நம்ம அவங்க வாழ்க்கையை அடுத்து ஏதாவது டர்னிங் பாயிண்ட் கிடைக்கும். அது ஒரு 4 மாதம் கழிச்சு இவங்களுக்கு கொடுத்துடலாம், அவங்களுக்கு கொடுத்துடலாம், அடுத்து நம்ம கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கனவு அந்த கனவில் இருந்திருப்பாங்க. அந்த கனவில் மிகப்பெரிய மண்ணள்ளி போட்ட விதமாக ஆகிப்போச்சு இந்த IFS இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் மிகப்பெரிய பிட்காயின்ன்றது மிக கோடிக்கணக்கான மக்கள் பிட்காயின் முதலீடு செஞ்சு போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எந்த லெவலில் போகும், எங்கே போய் முட்டுக்கட்டு போட்டு நிற்குது அப்படின்றது இறைவனுக்கு தான் தெரியும். அதுபோல் ஏகப்பட்ட இடத்துல ஒரு பிரச்சனைகள் நடந்திருக்குது. இதை யாருக்கு நம்ம இதை பற்றி நம்ம எத்தனை பேருக்கு சொல்லியும் பார்த்துருக்குறோம். உண்மை விஷயம் நிறைய உங்களுக்கு நன்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும் அது உள்ளே போய் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம கையில் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நிறைய பேருக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறோம். இருப்பினும் நிறைய பேர் அதில் முதலீடு செஞ்சுக்கிட்டு வராங்க, பார்க்கலாம். அதே போல் ஏபிஆர் ஹிஜாவுன்ட்டு போன்ற கம்பெனிகள் ஏகப்பட்ட பேர் மக்கள் பணத்தை இழந்துட்டு, அப்புறம் ஆப்3, அப்புறம் இந்த சாவித்திரி அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஆப்லாம் போயிட்டு ஏகப்பட்ட பணத்தை இழந்துட்டு மக்கள் ஏகப்பட்ட துயரத்தில் இருக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டோ, இந்த ஃபண்டு திட்டங்கள் சம்மந்தப்பட்டதோ, பிட்காயின் சம்மந்தப்பட்டதோ, இதில் யார் இந்த முதலீடு பண்ணுற இது சம்மந்தப்பட்டது எல்லாத்துலேயும் முதலீடு பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு கொள்ள லாபம் தரேன்னு சொல்லிட்டு யாராவது வந்தாங்கன்னா செருப்பை கொண்டு நீங்கள் அவங்க முகத்திரை கிழித்து செருப்பை கொண்டு அடித்து அவங்கள துரத்தி விடுங்க. யாரோட மனசும் அவங்க மனம் ஆசை என்பது எல்லாருக்கும் இருக்க வேண்டியது தான். அனுபவப்பட்ட என்னை போல் ஒரு எத்தனையோ மக்கள் என்ன மாதிரி எத்தனையோ மக்கள் இறந்துருக்குறாங்க. பட் அவங்க எல்லாரும் இந்த முகத்தை வெளியே காட்ட முடியாது, காட்ட மாட்டாங்க. பட் என் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மன சஞ்சலமானாலும் வாழ்க்கையே நமக்கு போனாலும் இனி இதுபோல் யாரும் இதை செய்யக்கூடாதுன்றதுனால தான் என்னோடய யூடியூப் மூலமாக உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு வரோம். பணத்தை கொள்முதல் பண்ணி அடுத்தனோட குடும்பத்தை நிலைகுலை செஞ்சு அந்த பணத்தில் ஈட்டி அவங்க பொண்ணு பிள்ளைக்கு சொத்து வாங்கி வச்சு ஏகப்பட்ட கோடிக்கணக்கான சொத்து வாங்கி வச்சு இருக்கிற அவங்க நபருக்கு மட்டும் நாம் சொல்கிறோம், நீ வாழலாம், உங்கள் மகன் அதை வச்சு வாழ மாட்டான், உங்கள் மகளாக இருந்தாலும் அதை வச்சு வாழ மாட்டான். அதுக்கு ஏற்ற இறைவன் கண்டிப்பாக அதுக்கு உண்டான தக்க பதிலடி கிடைக்கும் உங்களுக்கு. தனசேகர்ன்றவர் பார்த்தீங்கன்னா அதில் 2021 போனதாக சொல்கிறார். 2020 போனதா 2020 போனதா 2021 போனது, 2020க்கு முன்னாடியே அவர் போனதாக சொல்கிறாரு. போனால் கூட அதில் 10 லட்சம் ரூபாய் மட்டுமே அவர் கடன் வாங்கிக்கின்னு போனார். அதுலேருந்து அவர் கொரோனா காலத்திலே அது உள்ளே இருந்துக்கிட்டு இருந்தார். அது எல்லாமே பொதுமக்களோட பணத்துலேருந்து சம்பாதிச்சிட்டு தான். அவரோட பணம் 1 ரூபா கூட கிடையாது, 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு அது உள்ளே கொடுத்தாரு. அதில் உண்டான கரெக்டான பர்சன்டேஜ் அவருக்கு போய்கிட்டு இருந்தது. ஒரு வருஷத்துல அந்த பணம் அசல் வந்த பிறகு அடுத்து பொதுமக்கள்கிட்ட சொல்லி அந்த பணத்தை அதை ஈட்டி அது உள்ளே போடுறதுனால கோடியான பணத்தை எடுத்து அவர் கிட்டத்தட்ட 5-6 வீடு வாங்கி வச்சிருக்கிறாரு. அதில் எல்லாமே பொதுமக்களோட பணம் தான் அது. அவர் ஒரே ஒரு பிட்டு நோட்டீஸ் கூட இல்லாமல் அவர் அதில் மாட்டாமல் வெளியே இருக்கிறாரு. அப்படின்னா என்கிட்டேருந்து பணத்தை வாங்கி கொடுத்ததில் அங்கே கேஸாக பதிவாகிருக்குதா இல்லையான்றது தெரியல. நாம் அவர் பேரில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான எந்த வித என்னோடய பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். பட் ஆனால் அவர்கிட்டேருந்து நான் அந்த IFS சம்மந்தப்பட்ட எந்த வித அந்த பத்திரங்கள் லட்சுமி நாராயணன் மூலயமா ஒரு பத்திரம் ஒன்று பதிவு பண்ணி கொடுப்பாரு, அதில் எதுவுமே நான் வாங்கவே இல்லை. அது சம்மந்தமாக நம்ம அவர்கிட்ட கேட்டாலும் அது எதுவுமே அவர் கொடுக்கவே இல்லை. இன்னை வரைக்காலும் 5,55 லட்சம் ரூபாய்க்கு ஒரே ஒரு ரூபா கூட அவர்கிட்ட எந்த கையெழுத்தும் இல்லாமல் நான் கொடுத்துருக்குறேன். ஜாதியில் அவர் பண்டாரன், ஜாதியில் நான் ஒரு வன்னியன், கவுண்டர் ஜாதியை சேர்ந்தவன். அவன் ஒரு பண்டார ஜாதியை சேர்ந்தவன். வருஷத்துக்கு 2 முறை 3 முறை தான் அவரை நான் பார்த்து என்னான்னு கேட்கக்கூடிய ஒரு நபர் தான் அவர். ஆனால் அவரை நம்பி இவ்வளோ தூரம் நான் செஞ்சேன் அப்படின்னா முற்றிலுமே பேராசை. அவர் கொடுத்து என்னோட பணத்தை வாங்கி என்னோட பணத்தையே கொடுத்த ஒரு பெரிய வட்டி தான் அந்த கண்ணை மறைச்சிது. அது இல்லாமல் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை 100% 200%னா கூட நான் கேரண்டா தைரியமாக பண்ணுறா.
அந்த வார்த்தையை நீ நம்பினது தான் இன்றைக்கி உன்னோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக போயிடுச்சு. நம்ம கூட பிறந்த அண்ணனே நம்ம கூட நம்ப மாட்டோம், நான் நம்ப மாட்டோம். நம்ம பெற்றெடுத்த தாயை கூட நான் நம்பினது கிடையாது, நம்ம பெற்றெடுத்த தகப்பனையும் நம்ம நம்பினது கிடையாது, நமக்கு வாக்கப்பட்ட மனைவியும் நான் நம்பினது கிடையாது. இப்படி யாரையும் நம்பாத அவன் ஜாதியில் பண்டாரங்க, காஞ்சிபுரத்தை சேர்ந்த தாமலா தெருவை சேர்ந்த ஜாதியில் பண்டாரன், ஒரு பொண்ணு ஒரு பையன். அவனுக்கு ஒரு தாமலா தெருவில் சேர்ந்து ஒரு குரூப் ஹவுஸ் வீடு மாரி இருக்கும் அவனோட வீடு. திட்டமான ஒரு தளம், ஒரே ஒரு தளம் போட்ட ஒரு வீடு தான், ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்து ஒரு வீடு தான். அவன் சொன்னான்னு சொல்லிட்டு அவனுக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. அவங்க அண்ணன் லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருந்தார், அவர் கொரோனாவில் இறந்துட்டார். அவங்க அண்ணனுக்கு 2 பசங்க, இவனுக்கு 2 பசங்க, தனசேகரன்றவருக்கு 2 பசங்க. காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் தனசேகருக்கு 2 பசங்க, அவங்க அண்ணனுக்கு 2 பசங்க. ஒரே வீடு வாசப்படி தான். இந்த பக்கம் போனால் அவங்களுக்கு ஒரு ரூம் இருக்கும், இந்த பக்கம் போனால் அவங்களுக்கு ஒரு ரூம் இருக்கும். இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, வருஷத்துக்கு எப்போனா ஒரு முறை 2 முறை 3 முறை பார்த்து நாடா பண்ணுறேன்னா நாடா நல்லா கிடையாடான்னு நல்லா இருப்புன்னு சொல்லணும். அப்படி சொல்லக்கூடிய ஒரு நபர், அவனோட பேக்ரவுண்டு என்னன்னு தெரியாது, ஒரு பேக்ரவுண்டு ஒன்றும் கிடையாது அவனுக்கு, சொத்து நில புலங்கள் எதுவுமே கிடையாது அவனுக்கு. எதனா ஒரு ரெண்டு மேலே எதனா ஒன்று வாங்கி வச்சுருந்துருப்பான், 1 2 அவ்வளோதான், பெருசாக பேக்ரவுண்டு கிடையாது. 1 கோடி கூட தாங்கக்கூடிய சக்தி இல்லாத ஒரு 1ஆம் நம்பர் ஒரு தற்குறி பையன் அவன். அவர் தற்குறி நபர், அவர் 1ஆம் நம்பர் தற்குறி நபர், எழுத படிக்க தெரியாத ஒரு தற்குறி நபர். இது இந்த புரிதல் இல்லாமல் அவர்கிட்ட அந்த பணத்தை கொடுத்தது ஏகப்பட்ட ஒரு இந்த மன குற்ற உணர்ச்சி என்னை கொல்லுது. ஏன்டா நம்ம உயிரோடு இருக்கிறோம்? இப்படியா கொஞ்ச பையனை நம்ம 25 வருஷம் உழைச்சி அந்த சீட்டு கட்டி சிறுகு சேர்த்து வச்ச பணத்தை பல தொழில் செஞ்சோம், வட்டிக்கு விட்டோம், ஃபைனான்ஸ் பண்ணோம், கோந்து தொழில் செஞ்சோம், பட்டு நெசவு தொழில் செஞ்சோம், மெக்கானிக் ஏசி மெக்கானிக்காக தெரிஞ்சோம், ஆர்வ மெக்கானிக் தொழில் செஞ்சோம், ஃபோட்டோகிராஃபராக இருந்தோம், ஃபோட்டோ வீடியோ திருமணத்துக்கு எடுத்தோம், ஒரு தொழிலாக செஞ்சு அவ்வளோ தொழில் செஞ்சு அந்த பணத்தை கொண்டு போய் நான் இருக்குண்டா 200% நான் உனக்கு கேரண்டியாக இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை இவர் கேட்டாருன்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா, அந்த 200% நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு அப்பாற்பட்ட அந்த தெரு லாஸ்ட்டில் ஒரு வீடு கட்டுறது கடைக்கால் போட ஸ்டார்ட் பண்ண வச்சு இந்த பணத்தை எனக்கு அந்த கோணிப்பையில் வைத்து காட்டி, அந்த பணத்தை எடுத்து காட்டி அதில் டக்குன்னு அந்த மைண்ட் செட்டு மாத்திரம் பாரு அந்த இடத்துல. அதுதான் மிகப்பெரிய தப்பு. எனக்கு நான் எங்கே தப்பு பண்ணேன் அப்படின்றது நான் யோசனை பண்ணேன், அந்த இடத்துல தான் தப்பு பண்ணேன். அவர் 10 மணி ராத்திரியில் அவன் மனைவி பெட்ரூமில் கூட்டு போய் உட்கார வச்சுக்கின்னு அவன் மனைவி அவன் பொண்ணு அவன் பசங்களை வெளியே தள்ளிட்டு அங்கே உட்கார வச்சு இத்தனை % பெட்டில் உட்கார வச்சு அவன் பேசும்போது அந்த விஷயத்தை தான் அந்த பீரோ திறந்து அந்த பணத்தை எவ்வளோ கோடி லட்சமாக எடுத்து வச்சுருப்பாரு, அதுலேருந்து சம்பாரிச்சு தாண்டான்னு சொல்கிறாரு. அதுலேருந்து சம்பாரிச்சது கிடையாது. அந்த பணத்தை அது அக்கௌண்ட்டில் மாற்றி அவங்களுக்கு மற்றவங்களோட பணத்தை வாங்கி அக்கௌண்ட்டில் மாற்றி அந்த பணத்தை எடுத்து பட் வீடு கட்டுறதுக்கும் அந்த பணத்துலேருந்து எடுத்து சம்பாதிச்சு அதை கொடுத்து வச்சிருக்கிறாரு. பட்டுன்னு மைண்ட் இவ்வளோ பணத்தை நீ காமிச்ச பிறகு நீ என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன யோசனை பண்ணுவீங்க? ஒரு படிப்பறிவு கூட நமக்கு கிடையாது, அவனும் படிப்பறிவு இல்லாத ஒரு தற்குறி, பெரிய படிப்பு ஒன்று நமக்கு கிடையாது. உழைச்சா தான் காசுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உழைப்பு மட்டுமே நம்பிக்கூடிய ஒரு ஆள். சரி, வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயமா ஒரு பெரிய லெவலில் தூக்கி கொடுத்துக்காக ஒரு இடத்த காட்டுறான்னு இறைவன் ஏதோ காட்டுறான்னு ஒரு தவறான ஒரு புரிதல் டக்குன்னு அவன் பேரில் நம்பிக்கை வச்சுட்டு நம்பிக்கை வச்சும் பற்றியா அந்த நம்பிக்கை தான் இப்போ மிகப்பெரிய எனக்கு துரோகத்தை கொடுத்துச்சு. 1ஆம் நம்பர் துரோகத்தை குடிச்சு இந்த தாமலா தெரிவிச்ச அந்த தனசேகரன்றவன் அவன் மேலே நம்பிக்கை வச்சதுனால இந்த வாழ்க்கையை டோட்டலாக இழந்துட்டோம். இந்த வாழ்க்கையை டோட்டல் எல்லோரும், நான் மட்டும் கிடையாது, அவனை நம்பி போனோம் அதில். ஆனால் அவனை நம்பி போனவன் 99% எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், பாதி பணம் அவன் எல்லாருமே 10% கொடுத்துக்குறான், 8% கொடுத்துக்குறான், எல்லாரும் கொடுத்துருக்குறான். பட் நாம் வாங்கின அவங்ககிட்ட 7%. 10-11 மாதம் அவன் 11 மாதம் அவனுக்குள்ளே இருந்துன்னு வச்சுங்க, 11 மாதம் அதுக்குள்ளே இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம எனக்கு 7% கொடுத்தான் அப்படின்னா பைத்தியம் 1 லட்ச ரூபாய் நான் அவன் கொடுத்துருக்குறேன்னு வச்சுக்கலாம். பைத்தியம் 70 77,000 ரூபாய் தான் எனக்கு வந்திருக்குது. 77,000 மிச்சம் 23,000 ரூபாய். அப்படின்னா இந்த 1 லட்ச ரூபாய் தான் உங்களுக்கு, 1 லட்ச ரூபா மட்டுமே தான் நீங்கள் 1 கோடி ரூபாய் மட்டும்தான் நீங்கள் முதல்ல கொடுத்தது. நீ அப்படி கணக்கு பார்க்க முடியும் உங்களால். ஆனால் மொத்தமே எதுவுமே நீங்கள் அப்படி கொடுக்கல. இல்லை, ஃபஸ்ட்டு மாதம் 30 லட்ச ரூபாய், அடுத்த மாதம் ஒரு 30 லட்ச ரூபாய், அதுக்கு அடுத்த மாதம் 30 லட்சம், 1 கோடி ரூபாய் ஆயிடுச்சுங்க. அப்படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிற்கும் உங்களுக்கு? அதுக்கு அடுத்த மாதம். ஆனால் இவன் கடைசி மாதத்தில் எடுத்துகிட்டு வந்து தான் அவன் எனக்கு அந்த 8% கொடுத்தான், 9% கொடுத்தான். கடைசி மாதம் 8-9 கணக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது. ஒரு கடைசி மாதத்தில் தான் அந்த வேலையை பண்ணான்.
மனசுக்கு வேதனைக்குரிய விஷயமா அவன் அவன் எப்படியாக வந்தவனாக இருந்தால் அவனுக்கு வர பணத்துலேருந்து 15%லேருந்து 10% கொடுத்துட்டு 5% எடுத்தால் கூட போகிறேன். எனக்கு 7% போய் அவனுக்கு 8% எடுத்துருக்கிறான். நான் சேர்த்து விட்ட 1% 2% செந்தில்குமார், தனசேகர் கூட செந்தில்குமார்னு ஒருத்தன் பொலியாது மாதிரி இருப்பான். வாழ்க்கையில் அவன் மாரி ஒரு மிருக இனத்தை நீங்கள் உலகத்திலே பார்த்துருக்கவே முடியாது. இது அவனும் ஒரு தற்குறி கழுது தான். அவனும் ஒரு 1ஆம் நம்பர் தற்குறி கழுது தான். ஏன்னா படிப்பறிவு இல்லாத எவனோ வந்து கொடுக்குறான், ஏதோ ஷேர் மார்க்கெட் சொல்லி கொடுக்குறான்றது 1 நம்ம நம்பிக்கிட்டு காஞ்சிபுரத்தில் எத்தனையோ பத்திரிக்கை நிறுவனத்துலேருந்து வந்துக்கிட்டு இருந்து தினத்தஞ்சு 10 பத்திரிக்கையில் வருது. இது ஒரு ஸ்கேமு, இது ஏகப்பட்ட விஷயத்தில் போய்கிட்டு இருக்குது, என்றைக்கு நிற்க போதுன்னு பெரிய ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குது. இது யாரும் முன்னிட்டு எந்த அதிகாரியும் போய் தடுக்கலைன்னா இது பொதுமக்கள் இன்னும் பெரிய வாழ்வாதாரம் ஏமாந்துக்கிட்டே போவாங்க அப்படின்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவனுங்க சன் நியூஸில் நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறானுங்க, ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறானுங்க. சன் நியூஸ் முடிஞ்சு போச்சு, சன் நியூஸில் விளம்பரம் போடுறான் இவன். அந்த நேரத்தில் ஜெகன்ன்றவன் எவ்வளோ பெரிய கொடுமை பண்ணான். தனசேகரன்றவன் அந்த டீம் டே, இதில் வந்து டீம் டேயில் வேறு யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அன்றைக்கி வரைக்கும் அந்த மாதத்து வரைக்கும் 2% எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. டீம் டேன்னு சொல்லி அது முற்றிலுமாக டீம் டேன்னு ஒன்று வச்சு தான் அந்த பணத்தை இழந்துமே. டீம் டேயில் இந்த டைமில் பண்ண ஒரு 2% எக்ஸ்ட்ரா வந்துடுமோ அப்படியே பேராஞ்சி எல்லாம். என்னோடய பணம் அதில் கிட்டத்தட்ட ஒரு 100% என்னோடய பணம் 90%. மிச்சம் 10% மட்டும்தான் நான் வெளியில் வாங்கினேன். அந்த 10% மக்களுக்கு தான் இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா நான் வாங்கின பணத்தை சீட்டு கட்டணும், சீட்டு கட்டி ஒரு 15% வந்துச்சு. மிச்சம் இருக்கிற ஒரு 10% சீட்டுக்கு கொடுக்கவே முடியல. என்னோடய சொத்து லக்கத்தெல்லாம் விற்றுக்கிறதுக்கு ஒரு அளவுக்கு சீட்டில் செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம். சீட்டுக்கு ஒரு 2-3 பேர் கட்டாமல் இருக்கிறோம். பட் ஆனால் சொத்து விற்று அவங்களுக்கு முடிச்சிட்டுமே தவிர இந்த 10% நம்ம பணமாக வாங்கி அவங்க வட்டி வாங்கிக்கினாங்க. மிச்சம் முழுசாக வந்து நிற்கிறாங்க அவங்க கொடுக்க வேண்டியதுன்னு. எப்படி கொடுக்க முடியும் நம்மளால்? சொத்து விற்று நம்ம சீட்டுக்காருக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் நெஞ்சு சம்பாதிக்கிற பணத்தை வச்சு இந்த பணத்தை 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறவங்களை வச்சு கொடுத்து முடிக்கிறோம். இன்னும் 4-5 பேர் இருக்கிறாங்க. அதுலேயே இந்த 20 லட்சம் 50 லட்சம் 20 வந்து இப்போ பயணின்றவங்களாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலரில் கேட்காம இருக்கிறாங்க. எப்படி நீங்கள் இந்த பணத்தை கொடுக்க முடியும்? தனசேகர் சொன்ன ஒரே வார்த்தையில் வாழ்க்கையை எப்படி கவுத்துட்டோம். அவங்க நம்ம பணத்தை வாங்கணும் இல்லையா, அவங்க வந்து நம்மளை கேட்கும்போது நிர்கதியாக நிற்கிறேன். அந்த பதிலே சொல்ல முடியல. அந்த மாதிரிலாம் நாங்கள் அந்த மாரி பணத்தை வாங்கினது கிடையாது. நீ யார்கிட்ட வேணாலும் வாங்கி அவங்க எதை வேணாலும் பண்ணுற 100% 200 நான் கேரண்டின்னு சொன்னான். அவனை ஜீர்ணிக்கவே முடியல. என்றைக்கும் அவனை நம்ம நேரில் பார்க்குறோமோ அன்றைக்கி அவன் என்ன கதி ஆவான்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் இப்படியே கடந்து போவோமா, எப்படி நடக்கும் அப்படின்றது தெரியாமல் இருக்குது. அவன் எப்போருக்கு வந்த ஒரு தற்குறி பையனாக இருந்தால் அந்த 5-6 வீடு வச்சுக்கிட்டு இந்த பணத்தை கொடுக்க முடியாது. அவன் அசிங்கப்பட்டுட்டான் இல்லையா, அவனை பற்றின நம்ம கீழ்ச்சிட்டோம். இப்போ அவன் முகத்தறி கீழ்ச்சிட்டோம் இல்லையா. ஜான் உண்டு இருக்கிறவன் தாங்க அவன், கட்டையாக இருக்கிற ஜான் உண்டு இருக்கிறவன் தான் அவன் முகத்தறி கீழ்ச்சிட்டோம் இல்லையா. 115 கோடி சொல்லுவான், 120 கோடின்னு சொல்லுவான். அந்த அதே போல் சொல்லுவான் அவன் அந்த தற்குறி சொல்லுவான். அவன்கிட்ட விஷயம் அவன் மரியாதை கூடயே பேசக்கூடாது. இருந்தாலும் அவங்ககிட்ட நம்ம வந்து மரியாதை கூடயே பேசுறது என்னால் முடியாத ஒரு விஷயம். தற்குறி என்ன தெரியுமா சொல்லுவான் தற்குறியே. அந்த தற்குறி எப்படி சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏய் உன் பணம் என்னடா சும்மா இந்தமாரி பேசுகிற மாதிரி இருந்தால் உன் பணத்தை வாங்கிட்டு போயினாடா, கொடுத்துருப்பா என் பணம் கொடுத்துருப்பா, எவ்வளோ இதை வச்சுட்டு கொடுத்துருப்பான்னா. அப்போ தான் அவன் முகம் மாறிச்சு. ஒரு நாள் அவன் வீட்டாண்ட இருந்துக்குன்னு என்னண்ணா இந்தமாரி பர்சன்டேஜ் அங்கங்கே 8% 10% கொடுக்குறாங்கன்னு சொன்னால், இந்தமாரி கேள்வி கேட்குற மாதிரி இருந்தால் உன் மனம் வாசல் வாங்கிட்டு போயினாருன்ட்டு என்னை பயமுத்துவான். அவன் பணத்தை ஒரு நாள் நான் பண்ணியில்லை, நான் நீ பணத்தை கொடுத்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ஒரு நாள் வீட்டாண்ட போய் கேட்டு நான் கேட்டு பிறகு சரிப்பா அப்படியா சரிப்பா நீ அடுத்த மாதம் வாங்கிக்குவோம் பணத்தை, அடுத்த மாதம் வாங்கிக்குவோம் பணத்தை. நான் ஃபுல்லாக கேட்ட பிறகு அடுத்த மாதம் வாங்கிக்க. நான் அந்த வட்டிக்கு ஆசைப்படாமல் கொடுக்குற 6-7 போதும் நமக்கு இதுவே அப்படின்ட்டு நாம் நினச்ச ஒரு பெரிய மயிறு மாரி பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட நான். ஆனால் அங்கே எவ்வளோ கொள்ளையடிச்சு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு ஸ்கேம் நடத்துகிற இடம். இது என்றைக்காக இருந்தாலும் இது மாட்டி லாக் ஆக போகுதுன்னு இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தா இந்த நாய்கிட்ட நம்ம முதல்ல அவங்ககிட்ட வெளியே போய் பணத்தை கொடுத்துருக்க மாட்டோம். முதல்ல இவன் ஸ்கேம் நடத்துகிற விஷயமே எனக்கு ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் 8% 10% வாங்குறாங்க. எனக்கு நல்லா தெரியும். அவங்ககிட்ட போய் 3ஆம் மாதத்துலேயே எனக்கு நல்லா மொத்தமே தெரிஞ்சிச்சு. ஆனால் சரி நமக்கு போதும், அவன் எவ்வளோனா எடுத்துக்கிட்டு நம்ம பணத்தில் எனக்கு வர வட்டி. நான் ஆல்ரெடி ₹1 ₹1.5 ஆசைப்பட்டு வெளியே இருந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருந்த பையன் ஒருத்தர், நல்ல நண்பர் ஒருத்தர், அவர்கிட்ட 20 வருஷமாக சீட்டு கட்டி 1 2 ஆகி 2 3 ஆகி 3 4 ஆகி 4 10 ஆகி 10 25 ஆகி 25 50 ஆகி 50 அப்படியே ஒன்றா ஆகணும், 1 கோடி ஆகணும். எப்படி 25 வருஷத்தில்
இந்த தற்கூரி பையனோட பேச்சு கேட்டு சரி இவன் கொடுக்குற வட்டி 7% கொடுக்குறானே அது போதில்லை, அதிகப்படியான அதுவே நமக்கு அது முடியாத பணம், சரி அதை கொண்டு வந்து அப்படியே சீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி சீட்டாக போட்டு நிறைய பேர்கிட்ட நடத்தி பணத்தை எடுத்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு சீட்டு நம்ம யாருக்கிட்டையுமே பேலன்ஸ் வைக்கக்கூடாது, ஏன்னா அது பொதுமக்களோட பணம் அப்படின்ற உணர்வு நமக்கு கண்டிப்பாக இருந்தது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட போய் சீட்டு போடுவீங்க, அவங்ககிட்ட 25 பேர் கட்டுவாங்க, 25 பேரோட பணத்தை நமக்கு ஈட்டி கொடுத்தாரு. அது எப்படி கார் மேலே லோன் போட்டோம், அடுத்து வீட்டு மேலே லோன் இருந்து கொஞ்சம் கம்மியாக போட்டு வாங்கி இந்த பணத்தை எக்ஸ்ட்ரா பணத்தை வாங்கினோம். கார் மேலே ஆல்ரெடி 5 லட்சம் இருந்தது பணத்தை அதை கேன்சல் பண்ணி 15 லட்சமாக மாற்றினோம். அதெல்லாம் இப்போ நாங்கள் வட்டி டியூ கட்டிக்கிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் டியூ கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த பணத்தை எக்ஸ்ட்ரா டியூ கட்டி ஓரளவுக்கு நம்ம இந்த சீட்டு கட்ட வேண்டிய பிரச்சனைகளுக்கு சால்வ் பண்ணி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த என்னென்ன நம்ம யாரெல்லாம் நம்ம ரொம்ப வேதனைப்படுத்தினாங்களோ அவங்களோட பிரச்சனையை க்ளோஸ் பண்ணோம். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு 5-6 லட்ச ரூபாய்க்கு கிட்டத்தட்ட இந்த ₹1, ₹1.5, ₹2 அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க. 5 லட்ச ரூபாயில் 2 பேர் இருக்கிறாங்க, 15 லட்ச ரூபாயில் 2 பேர் இருக்கிறாங்க, 20 லட்ச ரூபாயில் 2 பேர் இருக்கிறாங்க, 55 லட்ச ரூபாயில் ஒரு ஆள் இருக்கிறாங்க. அது இல்லாமல் கார் கடன், அது இல்லாமல் வீட்டு லோனு, அது இல்லாமல் நகை லோனு, இவ்வளோ 1,75,00,000 ரூபாய்க்கு மேலே இவ்வளோ தூரம் வருது. நம்ம இது எப்படி ஈட்டி கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது என்னால் அது ஜீர்ணிக்க முடியாத ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. நமக்கு அவங்ககிட்ட கொடுத்தது 5,55,00,000 ரூபா அப்படின்னு பார்த்தா நமக்கு டோட்டல் கடன் மொத்தமே இப்போ பார்த்தா 7,5 கோடி வந்தது எங்களுக்கு. எங்கள் இறைவன் நல்ல கடிச்சான கடிச்சி நேரத்தில் ஒரு நல்ல ஒரு வழி காமிச்சார். நம்ம என்ன பண்ணிட்டோம், டக்குன்னு 1,05,00,000 ரூபா கொடுத்து ஒரு ஏக்கரா 1.5 ஏக்கரா கிட்டத்தட்ட ஒரு மேன பிளாட் போட்டு அது அப்படியே டிடிசி அப்ரூவ்டு இல்லாமல் அந்த இடத்த வாங்கி அது மேன போடுற அளவுக்கு இருந்தது. அந்த இடத்துக்கு நான் அட்வான்ஸ் 10 லட்ச ரூபா கட்டிட்டோம். அந்த இடத்த நம்ம வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிரேட் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கலாம். அவங்ககிட்ட நம்ம தனசேகரன்கிட்ட ₹1 கூட பார்த்துருக்க மாட்டோம், விட்டு போய்ட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்போம். ஆனால் அந்த இடத்த நான் 10 ரூபா கட்டின உடனே அடுத்த மாதம் அவன் போட்டான் பாருங்க, நான் பயந்து என்ன பண்ணிட்டேன், அந்த 10 லட்ச ரூபா வாங்கிட்டு வந்து 40 லட்சம் வாங்கின பாரு, அவங்ககிட்ட அந்த பணத்தை கொடுத்து மேற்கொண்டு அவருக்கு 2 பிளாட் எழுதி கொடுத்து 40 லட்ச ரூபா க்ளோஸ் பண்ணும் ஒருத்தர்கிட்ட. அந்த இடத்தையே வாங்கிட்டு இருந்தால் 2 மணி கொடுத்து யாருக்கெல்லாம் கொடுத்து வாங்கியிருந்தோம் அவங்களுக்கு மனையை கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு எட்டு வந்துருக்கலாம். ஈஸியான ஒரு வழி காமிச்சா இறைவன். நீ போன தப்பாக போயிட்டே, பட் கடைசி முடியும் போது அந்த வழி காமிச்சார். அந்த இடத்த வாங்காத விட்டுட்டோம். ஐஎஃப்எஸ்சில் போய் அந்த பணத்தை 10 லட்சம் அட்வான்ஸ் கட்டணும். அந்த பணத்தை கட்டிட்டு மேற்கொண்டு இருக்கிற மணிலாம் விற்று ஏதோ அவங்ககிட்டே வாங்கிக்கணும் வந்து கட்டி அந்த இடத்த வாங்கிட்டு இருந்தால் தப்பிச்சிருக்கு, கிரேட் எஸ்கேப். ஆனால் அது பயந்துட்டு அந்த பணத்தை அட்வான்ஸ் வாங்கி எதுவுமே கடைச்சிட்டு கட்சியில் இவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி இவங்ககிட்ட கடைசி பாருங்கள், ஒரு இடத்த ஒன்று வாங்கிறதுக்கு அந்த 80 லட்ச ரூபா கொடுத்து ஒரு வீடு வாங்கினாங்க. யார் தனசேகர் வாங்கி அவங்க மனைவி பேரில் எழுதி வச்சுருந்தான். 80 லட்ச ரூபாய் வீட்டை 1,40,00,000 ரூபாய் சொல்லி இவன் 50 லட்ச ரூபா பணத்தை வாங்கிக்கின்னு 90 லட்ச ரூபா பணமாக வாங்கிட்டான். 1,30,00,000 ரூபா 1,30,00,000 சொல்லி 90 லட்ச ரூபா பணமாக வாங்கிட்டான். 40 லட்ச ரூபாய் கடன் கழிச்சிட்டான். பாருங்கள், இவன் தற்கூரின்னு சொன்ன பார்த்தியா, இவன் எப்படியாப்பட்ட கிரிமினல் மைண்டு உடையவனாக இருப்பானான்னு நீ நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த வாங்கினது 80 லட்ச ரூபா வீட்டை 1,80,00,000 ரூபா கொடுத்து பண்ணி 90 லட்ச ரூபா என்கிட்ட நாங்கள் தான் எதுவுமே அந்த பணத்தையே கொடுத்தோம். அந்த இடத்த என் கூட கடன்பட்டவர் தான் 40 லட்ச ரூபா கழிச்சிக்கிறேன், 80 உங்ககிட்ட இந்த 90 லட்ச ரூபா இந்த பணத்தை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி 90 லட்சம் கட்டினார். அதுலேருந்து 10 லட்ச ரூபாய் எடுத்து நான் எங்களுக்கு ஆளுக்கு 30,000 எடுத்து விளையாச்சி விட்டோம். 30 எத்தனை பேர், 20 பேருக்கு 30,000 எவ்வளோ போகும் உனக்கு? 20-25 பேருக்கு 30,000 தான் 30,000 தான் போச்சு எல்லாருக்குமே. அந்த 30,000 எந்த மூலைக்கு போத்தோம்? அதுதான் ஆரம்ப கட்டம். அதாவது ஐஎஃப்எஸ் முடிஞ்ச அடுத்த மாதம் 2வது மாதம் இது நடக்குது, 2வது மாதமோ 3வது மாதமோ நடக்குது இது. சரி இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாரு, இந்த மாதிரி கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நாம் அவனை இங்கே நம்ம வீட்டுக்கெலாம் வந்து போய் எல்லாருக்கும் கொடுத்துருவான்ற நம்பிக்கையில் தான் அவனை உயிரோடு விட்டுது. இந்த ஐஎஃப்எஸ் சம்மந்தப்பட்டது நான் யூடியூப்பில் போட்டு பாருங்கள், அவருக்கு அதில் குடைச்சல் வந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐஎஃப்எஸ் சம்மந்தப்பட்டது யூடியூப்பில் போட்டதுனால அவனுக்கு குடைச்சல் வந்துச்சு. அதே போல் ஒருத்தர் பணத்தை போய் கேட்க போகும்போது ஒருத்தர் வந்து அவர் கையை பிடிச்சிட்டார். பணத்தை கேட்க மற்ற பேருமே நம்ம போய் ஸ்டுடியோவில் போய் இருக்கிறோங்க, 15-20 பேர் போய் இருக்கிறோன்னு வச்சுக்கா, 20 பேரில் எல்லாருமே செல்ஃபோனில் ஆன் பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என் ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். என் ஃபோனை வந்து பிடுங்குறாரு யார்? தனசேகரன்றவர். இவன் திருட இல்லை அப்படின்னா எது நடந்தாலும் எப்படி போனாலும் இனிமேல் நம்ம முடியும். அதை தான் நான் அவங்ககிட்ட திரும்ப சொல்லிட்டேன், நீ தெளிவாகவே இல்லை, நீ திருடிக்கிட்டு இருக்கிற உடனே நம்ம திருட்டு பையன், காஞ்சிபுரத்தில் திருட்டு பையனை திருடிக்கிட்டு இருந்துடா. அந்த வீடியோவை நான் அப்படியே எடுத்து போட்டால் உன்னோட மான பங்கும் போதுன்னா நீ தெளிவாக இல்லைன்னா திருடிக்கிட்டு இருந்தால் தானே திருடனுக்கு தானே பையன் வரும்.
ஒன்றா நம்ம திருடிக்கிட்டு இருந்த பையனுக்கு மட்டும்தாங்க பயமே வரும். எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்க, இவன் ஏற்கனவே ஏமாந்துட்டோம் இல்லையா, எல்லோரும் கூட இவன் கூட இருந்து எல்லாம் 5 கோடி 55 லட்சம் இவங்க கூட கொடுத்துட்டோம். ஒரு பாண்டு கிடையாது, ஒரு கையெழுத்து கிடையாது, எதுவும் கிடையாது. அக்கௌண்ட்லேருந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அது ஒன்று தான் இருக்குது. அவன் எந்த பாண்டு எனக்கு கொடுக்கவே இல்லை, எதுவும் பண்ண. அவன் சொன்ன ஒரே நம்பிக்கை மட்டுமே தான் வாழ்க்கையில் ஒருத்தனை நம்பதுனால ஒரு தற்குறி நம்பதுனால வாழ்க்கை அப்படியே டர்னிங் பாயிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள் என்னோடய வாழ்க்கை. எல்லோரும் வீடியோ எடுக்கிறாங்க, நான் எடுத்து வச்சு இனிமேல் செல்லு பாக்கிட்டு நீ அந்த வீடியோ செல்ஃபோன் கொடுறா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாரு அவர். செல்ஃபோன் வாங்கின பிறகு இருந்தால் நான் வச்சுக்கணும் அப்படின்னு பிறகு பாஸ்வேர்டு போடுறா அப்படின்றாரு. பாஸ்வேர்டு போட இன்னும் எதுவுமே இல்லைன்னா நீ வச்சிருந்தா முடிஞ்ச பிறகுன்னு அப்புறம் அந்த ஃபோனை அவர் நான் ஏன்னா உங்கள்கிட்ட ஃபோனு கொடுக்கணும், நீ என்னை ஏமாத்துறன்னு வந்துட்டு பிறகு நான் ஏன் உங்கள்கிட்ட ஃபோனு கொடுக்கணுன்ற மாதிரி ஃபோனு கேட்டால் அவன் ஃபோனு கொடுக்கவே இல்லை. அப்படியே அவனுக்கு எனக்கு ஒரு போட்டி அந்த ஃபோனை இப்படி கையில் வச்சு முறுக்குறோம், அப்படி பண்ணுறோம், அப்படி பண்ணின்னு தான். அப்புறம் ஃபோனை வாங்கி நம்ம வந்துட்டு பிறகு பிடிங்கின்னு வந்து இன்னும் எல்லாருக்கும் சொல்கிறாங்க, 2 பேர் தான் சொல்கிறாங்க, அதில் கூட்டமாக வந்ததில்ல. ஏன்பா நீ யோகியமான இருந்தால் ஃபோனை ஏன்பா பிடுங்குறோன்ட்டு நம்ம கூட்டமாக வந்ததில்ல. எல்லாமே ஒரு அமைதியாக உட்காந்துக்கிறாங்க, யாருமே தைரியமே பேசலை அந்த இடத்துல. 5 கோடியா 55 லட்ச ரூபா நீ அவனை ஏமாற்றி வாங்கிக்கின்னு அவன் ஃபோனையும் நீ பிடிங்கின்னு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த புரிதல் இல்லை அவங்ககிட்ட. அந்த புரிதல் இல்லாமல் அவன் முன்னதும் கொடுத்துருப்பாங்க. யாருன்னா இருந்தால் பணத்தை குத்துட்டு இல்லையா, பணத்தை குத்துனால அவனை கரியாக்கி போட்டிருக்கணும். இந்த மக்களுக்கு எல்லோரும் கரியாக்கி பில்லு அறுத்து போட்டிருக்கணும் அவனை. அந்த மாதிரி அவனை மாரி ஒரு செயல் செஞ்சான். பணத்தை குத்துட்டு இல்லையா, அதனால் எதையுமே பேச முடியல அந்த இடத்துல போய். அப்படியே அந்த ஃபோனை வாங்கி பிடிங்கி ஒவ்வொரு மாதிரி பண்ண. அப்புறம் ஒருத்தன் போய் அவன் தவிர ஒரு வார்த்தை விட்டான்றதுனால அவன் சொக்கா பிடிச்சதுனால எல்லாரையும் பிடிச்சி வெளியே தட்டான் தனசேகரன். இந்த மாதிரி பணத்தை கொடுத்தவங்க எல்லாருக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாம் புரிஞ்சிக்க வேண்டியது. இல்லைன்னா பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு. அவங்ககிட்ட நீ என்ன பண்ணாலும் அவனா உனக்கு பணம் திரும்பி கொடுக்குறதையும் நீ அவன் மயிறு கூட பிடுங்க கூட முடியாது. அவனை போய் கொல்லலாம், கொலை பண்ண உன் வாழ்க்கை போயிடுச்சு, அவ்வளோதானே. பணத்தை இருந்துக்கு தானே கொடுத்த, அவன் சொன்ன வார்த்தைக்கு தானே கொடுத்த, மூடிக்கின்னு கம்முன்னு அமைதியாக வரணும். நீ அந்த கோபமும் ஆத்திரமும் உன்னால் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது அந்த இடத்துல. அப்படி தான் நான் தவிச்சேன் அந்த இடத்துல. அந்த தவிச்ச வார்த்தைகளும் தவிச்ச அந்த இடத்துல என்னோடய மனமும் அலைப்பட்டதும். அதுட்டு போலீஸ் நம்ம ஃபோன் வச்சுக்கிட்டு சொல்ல ஒடியாடுறான், என் ஃபோனை பிடுங்குது போலீஸ்ன்றவன். அவன் 1ஆம் நம்பர் அவங்ககிட்ட வாங்கி தன்ன பையனாக இருப்பான் பொழுது. போலீஸ் என்ன நடந்தது கேட்கல, வீடியோ எடுத்தால் நீட்டாக வீடியோ கேமரா பிடுங்குது வர செல்லு பிடிங்கிட்டு வரான். அங்கே வாங்கி தொண்ணு பசங்க 1ஆம் காஞ்சத்தில் இருக்கிற பூரிக்கு தொண்ணு போலீஸுக்கிறானுங்களே அவனுக்கு நீட்டாக கூட செல்லு பிடுங்கிறதுக்கு வரான். எக்கச்சக்க மக்களை ஏமாத்தினான் 1ஆம் நம்பர் தற்கூரி அந்த தனசேகரன்றவன். குளோ வீடியோஸ் காஞ்சிபுரத்தை வடக்கு ஸ்கூல் பக்கத்தில் ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுக்கிற ஒரு ஏமாத்தினா. அவனை யாரும் கேட்கவே இல்லை, நீட்டாக உடையந்து என் ஃபோனை பிடுங்கிறதுக்கு வந்தான். அன்றைக்கியோட அவன் கடையை விட்டு வெளியே வந்தாங்க. அன்றைக்கிலேருந்து வெளியே அவனை அசிங்கமாக திட்டம் நிறைய. எத்தனையோ மனம் ரொம்ப பாதிச்சு. அதுக்கப்புறம் வெளியே திட்டினதை எல்லாம் நம்ம தெரிஞ்சு தான் தப்பு பண்ணுன்ட்டு மீண்டும் இந்த வீடியோவை போட்டிருந்தோம். இந்த செயல்கள் நினச்சி பார்க்குறோம். இப்போ உங்களோட இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், எவ்வளோ விஷயங்கள் நடந்தது இவன் பண்ண வேலை. எனக்கு இடம் வாங்கி கொடுத்ததுல அந்த இடம் வாங்கி அந்த விற்றதில் என்னோடய கடன்காரர் அதில் 90 லட்சம் பணத்தை கொடுத்து 40 லட்ச ரூபாய் அந்த கடனை கேச்சிக்கினார். அது அதிகப்படியான அவனுக்கு பாருங்க, அப்படியே டபுளாக்கி பணத்தை வாங்கி அதை டபுளாக்கி அதில் ஒரு நேரம் அவனுக்கு அது ஒரு வியாபாரமாக்கிட்டானுங்க. பணத்தை இழந்ததுனால ஐஎஃப்எஸ் சம்மந்தப்படுறதுனால ஓனன்று இவ்வளோ விலைடா வேணும்னா வாங்கின்னு போக்கினா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பணத்தை கிடைச்ச வரைக்கும் கிடைக்கிட்டேன்னு போட்டு முடிச்சுட்டு வாங்கின்னு போனவங்க வரைக்கும் போய்க்கின்னு மிச்ச பணத்தை கொடுத்துட்டு இடத்தையாவது வாங்கின்னு வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பங்கு தான். ஆனால் 2 பங்காக சேர்த்து அந்த பணத்தை வாங்கினதுனால கடனும் போயிடுச்சு. பணமும் வந்துச்சு அவனுக்கு, தனசேகரன்ற ஆளுக்கு. ஒரு பொண்ணு ஒரு பையங்க. அந்த வீடு பார்த்தீங்கன்னா எதிர் வீடு கட்டியிருப்பான், ஒரே கலர் பெஞ்சு. அண்ணாண்ட கம்பவுண்டர் ஒருத்தர் வீடு வாங்கியிருப்பான், பின்னாடி வீடு வாங்கியிருப்பான். அந்த தெருவில் லாஸ்ட்டு வீடுங்க. மொத்தம் 4 வீடு அவன் வீடு வச்சிருக்கிறான். அதுக்கு மேலே இருக்கிற போர்ஷன் கட்டிக்கிறது மொத்தம் 5 வீடு பொதுமக்களோட பணத்தோட வாங்கினது. இதெல்லாம் மக்களை விட்டுடுங்க. இது நம்ம என்ன பண்ண முடியும்? இது நம்ம எதை செஞ்சு அவனை போயிட்டு என்ன பண்ண முடியும்னா, எல்லா பட்டா காப்பி வாங்கி இந்த டேட்டில் அவனோட பட்டா காப்பி எல்லாத்தையும் எடுத்து இந்த டேட்டில் தான் நான் பணத்தை கொடுத்த டேட்டும் இவன் வாங்கின டேட்டும் அவன் மனைவி பேரில் இருக்கிற சொத்தும் எல்லாமே கோகுலம் சர்ச்சில் எக்ஸ்ட்ரா கடை வாங்கின மாதிரி இப்போ மேட்ச் பண்ணி வச்சுருப்பான். இந்த டேட்டில் பணம் கொடுத்துங்க, இந்த இடத்துல இவ்வளோ வாங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஒரு கேஸு போட்டு அந்த சொத்து எல்லாத்தையும் முடக்கலாம். இதுக்கெல்லாம் மன அலைச்சல் ஆகி மணிகார்கிட்ட போய் பணத்தை கொடுத்து அவர்கிட்டருந்து 4 மட்டா காப்பி வாங்கி இதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா பெரிய லென்த்தாக போகும் வாழ்க்கை. அதுக்குள்ளே என் பொண்ணு புள்ளலாம் அது எங்கே என்ன கதி ஆகும், இவன் பொண்ணு புள்ளலாம் என்ன கதி ஆகி எவன் வாழ்க்கை எப்படி போகும்னு சொல்ல முடியாது. நிம்மதியும் போய்
கோர்ட்டு படி போலீஸ்னு போய் இவனுங்க காலில் வீந்து இவனுங்க நம்மளை கோமணத்தை உருவி ஏற்கனவே கோமணத்தில் தான் கோமணம் வண்டி தான் கட்டாமல் இருக்கிற சொக்கா வேண்டிய வண்டி தான் கட்டிக்கிறோம் இவனால். அது கூட இல்லாமல் போய் தெரு கோமணம் கட்டி குச்சி எடுத்துன்னு அவன் கோர்ட்டு வாசலுக்கு இவன் வீட்டு வாசலுக்கு நின்றுக்கின்னு பார்க்கும்போதுலாம் அவனை வேறு வச்சிக்கின்னு குத்துறன்னு போய்க்கின்னு எவ்வளோ கொடுமையெல்லாம் அனுபவிச்சுக்கின்னு இருக்கணும். அதனால் இறைவனுக்கு அவனுக்கு ஒரு நல்ல புத்தி கொடுத்தான் அப்படின்னா எத்தனா ஒரு வீட்டை விற்று என்னோடய கடங்காரர் எத்தனையோ பேர் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அவனுக்கு அந்த நல்ல புத்தி கொடுக்கவே மாட்டான். ஏன்னா அசிங்க அவமானப்பட்டான் இல்லை, ஒரு வக்கர புத்தி வந்துச்சு அவனுக்கு. அந்த வக்கர புத்தி அவனுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அவள் தான் முடிஞ்சிச்சு. வக்கர புத்தினா என்னன்னு கேட்டேன், நம்ம ஏன் நம்மள தான் இவ்வளோ குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டான் அவமானப்படுத்திட்டான் இல்லையா, நம்ம என்னத்துக்கு அவங்ககிட்ட அந்த பணத்தை கொடுக்கணுன்ற புத்தி எல்லாருக்குமே வரும். நானாக இருந்தால் கூட அப்படி தான் வரும். அவன் திருந்தினா மட்டுமே தான் எவனோட பாவம் நமக்கு தேவையில்லை, எவனோட இதுவும் நமக்கு தேவை. அதனால தான் இவனா பண்ணுவான், சபரிமலைக்கு போய் கிடப்பான். என்னது அடிக்கடி சபரிமலையே என்னண்ணா எப்போ எவ்வளோ பாவத்தை பண்ணி வச்சுக்கிட்டேன், இந்த பாவத்தில் எங்கடா தொலைக்குது என்ன சொல்லுவான், கேட்பான். அப்பப்போ நடு சொல்லுவோம், பேசுவான். அப்போ எவ்வளோ ஏகப்பட்ட பாவத்தை பண்ணி வச்சுக்கிறோம். அப்படியே வேணால் கூட்டு போயிட்டு அன்னதானம் பண்ணுவான், வேணும் பஸ்ஸாக கூட்டு போயிட்டு அங்கங்கே ஹோட்டலில் போய் வாங்கி கொடுப்பான். ஒரே முறை தான் அவனா கூட போனேன் நான். ஒரு முறை போய் வந்தேன்னா 1,20,000 40,000 50,000 செலவும். இந்த பணத்தை செலவு பண்ணுவாங்க, அவ்வளோ பணத்தை செலவு பண்ணி இந்த ஒரு ஸ்கேம் மாதிரி நடத்தி இந்த மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லாமையே இவன் மட்டும் உஷாராக இருந்து. முதல்ல இவனுக்கு கோவம் வருது, ஐஎஃப்எஸ் பற்றி இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் பற்றி பேசணும்னா இவனுக்கு கோவம் வருது. அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்ககிட்ட தானே கோடியாக அவங்ககிட்ட அவனோட மலத்தை இவ்வளோ அசிங்கமாக பேசக்கூடாதுன்னு நமக்கு புரியுது. அவனோட மலத்தை தின்னு தானே அந்த பணத்தை கொள்ளையடிச்சு அவன் வீட்டை வாங்கினா, கோடியாக கொடுத்தாங்க இவனுக்கு. அதனால் இவருக்கு அவ்வளோ பெரிய அவங்க மேலே ஒரு பற்று இருக்குது. ஹரிதாஸ் என்றவர் பேர்லேயும் ஜெகன்ன்றவர் பேர்லேயும் சௌரின்ற பேர்லேயும் இவங்களாம் ஒரு பற்று அவங்க பேரில் இருக்குது. அவங்க பேரை எடுத்தோம்னாவே இவங்களுக்கு மிகப்பெரிய இவர் கோபம் வரும் அந்த இடத்துல. அதனால தான் இந்த பணத்தை ₹1 கூட கொடுக்க முடியாது இந்த விஷயத்தை பண்ணார். சரி, கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்தால் ஒரு வழி அடித்தா ஒரு வழி தரப்பாருன்னு சொல்லுவாங்க. இவன் உயிர் மேலே எந்த வித தாக்குதல் பண்ணாமல் எனக்கு இந்த கடன் போச்சு அப்படின்னா இதை விட நான் சந்தோஷப்படுது. இவனோட குடும்பத்து மேலே, இவன் உயிர் இல்லை, இவனோட குடும்பத்து மேலே நான் எந்த தாக்குதல் பண்ணாமல் இந்த கடன் எனக்கு வந்தது அப்படின்னா மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு செயல். இந்த ஜென்மத்தில் நான் பட்ட கடனாக இருந்தாலும் அதை விட ஒரு சந்தோஷம் எனக்கு. நான் பெற்றெடுத்த பிள்ளைங்களை விட நான் இந்த கடன் கொடுத்தேன். ஏன் அப்படின்னு கேட்டால் எத்தனை ஜென்மம் இருந்தாலும் நம்ம பட்ட கடன் நாம் தான் கொடுத்தாகணும். அந்த சந்தோஷன்றது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். இறந்தால் கூட நான் நிம்மதியாக இறப்பேன். இந்த கடன் மட்டும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இவங்களோட குடும்பத்தில் எந்த தாக்குதலும் இல்லாமல் அந்த பணம் நமக்கு கிடைக்கணும். இதுதான் நான் இறைவன்கிட்ட வேண்டுறது. நீ தான் எல்லா அட்டுணியும் பண்ண, இறைவன் மேலே நம்ம சிவன்கிட்ட போய் சேர்ந்த பிறகு நீயே பண்ண மொத்தத்தையும் நீயே எல்லாத்தையும் சரி பண்ணு. இந்த நபர் மேலே நான் எந்த வித தாக்குதலும் பண்ணுறதுக்கு முன்னாடி நீயே எதுவுமே சரி பண்ணு. என்கிட்ட எந்த ஆள் அனுப்பினாலும் அது எல்லாம் நீ தான் காரணம், நான் எது செஞ்சாலும் நீ தான் காரணம் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவன் மேலேயே போட்டு அந்த படியை எந்த ரூபத்தை நான் எடுத்தாலும் அது நீயே காரணம்னு சொல்லிட்டு நான் இறைவன் மேலே போட்டுட்டு இந்த படியை சிவன் மேலேயே போட்டாகி போச்சு. நான் எது நடத்தினாலும் ஒரு நாள் நடக்கும், அது எது நடத்தினாலும் எந்த சம்பவம் நடந்தாலும் அது அவனே பொறுப்பு. இது நீங்கள் இந்த சாதாரணமாக சொல்கிறதா இந்த மக்கள் யாரையும் நினைக்காதீங்க, ஐயப்ப சொந்தங்கள் யாரும் நினைக்காதீங்க. 1 மணி நேரம்னாலும் 3/4 மணி நேரம் வீடியோனாலும் நீங்கள் இதை தளராமல் இந்த விஷயத்தை நீங்கள் கேளுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த வாழ்க்கை தொடங்கினாலும் அந்த வாழ்க்கை ஒரு முழுமைன்னு ஒன்று தேவை உங்களுக்கு இருந்தால் மட்டுமே தான் அந்த வாழ்க்கை உங்களுக்கு முழுமையாக இருக்கும். நிறைய கூட இருக்கும் தான், பட் ஆனால் நான் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் கண்டிப்பாக முழுமையாக கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதுபோல் இந்த கடனை என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு சின்ன கடங்காரை என்னால் கொடுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையோடு நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த RO மிஷின் கூட புதுசாக போட்டு கொடுத்துட்டு இருக்கிறேன். போட்டோ வீடியோ எடுத்தாவது கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இவர் மூலியமாவோ இல்லை அரசாங்க மூலியத்து மூலம் எந்த கடனாக வந்தால் நாம் இந்த வாழ்க்கையில் எந்த இதுவும் இல்லாமல் நம்ம தப்பிச்சு கொஞ்சம் நம்ம சந்தோஷமாக ஏதோ என் குடும்பம் போய் நாம் உண்டு. எனக்கு எக்ஸ்ட்ரா பணத்தெல்லாம் அவர்கிட்ட நம்ம கேட்கவே இல்லை. என்னோடய கார் கடன் எனக்கு கொடுக்க தேவையில்லை, என்னோடய வீட்டு கடன் நீ கொடுக்க தேவையில்லை, எதுவும் நம்ம கேட்கவே இல்லை. இந்த கடனை என்னை நிர்கதியாக நிற்க விட்டார் பார்த்தீங்களா. காஞ்சிபுரம் காவல்துறையாக இருந்தாலும் தமிழக காவல்துறையாக இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு நல்லா சொல்லிக்கிறது ஒன்று தான்டா, எந்த வித ஒரு இழப்பு ஏற்பட்டாலுமே இது நீங்கள் தமிழக காவல்துறை
தமிழக அரசாங்கம், தனசேகர், ஐஎஃப்எஸ் நிறுவனம், இந்த 4 பேரை மட்டுமே தான் சாரும். எது நடந்தாலும் இந்த 4 பேர் மட்டும்தான் சாரும். எது தாக்குதல் நான் பண்ணாலும் இதெல்லாம் சாதாரணமாக விட போகிறது கிடையாது. எங்கே ஒன்றாலும் எது ஒன்றாலும் நடக்கும். இது அது இறைவன்கிட்டே தான் விட்டு வச்சுருக்குறோம். அது அவன் நடத்துறது கண்டிப்பாக நடத்தி தீருவான். அது ஒரு நாள் நடக்கும். அன்றைக்கி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.